ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா மழை தட்டுன்னு தட்டி எடுத்துருச்சுங்க. இந்த மழைக்கு வந்துட்டு எதையாவது வாயில் போட்டு நம்ம ஆசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வியாதி என்னோடய பாப்பாவுக்கும் ஒட்டிக்கிச்சாட்ருக்குங்க. சரி, எனக்கு வந்துட்டு பானிபூரி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரிக்கு வந்துட்டு இந்த புதினா தண்ணி, இந்த புளி பேஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கி வேக வச்சு மசிச்சிட்டோங்க. இங்கே வந்து நம்ம டக்குன்னு எதுவுமே இங்கே பொருள்லாம் கிடைக்காது. எதாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போனால் தான் நமக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கி வைக்க முடியும். நான் இந்த பானிபூரியை வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு மற்றதெல்லாம் நான் வீட்லேயே தாங்க செஞ்சேன். எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு செட் பண்ணுறதுக்கு பாப்பா வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தா, மம்மி எனக்கு வந்துட்டு தயிர் பூரியும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்படிங்களா, தயிர் பூரியா? நான் வந்து தயிரே சாப்பிட மாட்டேங்க. எனக்கு அது டேஸ்ட்டு கூட எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து இந்த உருளைக்கிழங்கையும் இந்த புளி தண்ணியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தயிரையும் ஊற்றி கொடுத்துட்டேன். ஆனால் நான் என் பாப்பா என்னமோ நல்லா தான் இருக்குன்னு அதை சாப்பிட்டு இருந்தா. அப்படிங்க. அப்புறம் அந்த ஆர்டர் பண்ணியிருந்தேங்க ஆன்லைனில் இந்த பசில்ஸு, இதுவும் வந்து வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இதையும் வந்து பாப்பாட்ட காமிச்சா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை நாங்கள் செட் பண்ணி விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். எங்களோட ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்கள் ஈவினிங் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.